அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு விதையின் கதை. இவர் தாங்க நம்ம கதாநாயகர். விதைக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சாங்க. தான் ஒரு பெரிய செடியா வளர்ந்து அழகா பூ பூத்து தன்னை எல்லாரும் ரசிக்கணுங்கிறதாங்க அதோட ஆசையே. ஆனா அதுக்கு அதை எப்படி நிறைவேற்றிக்கணும்னு தெரியல. முதல்ல காற்றுக்கிட்ட போய் கேட்டுச்சான், அப்புறம் மழை கிட்ட போய் கேட்டுச்சான், அப்புறம் சூரியன் கிட்டையும் போய் கேட்டுச்சான், என்னை ஒரு பெரிய செடியா நீங்க உங்களால வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அவங்க 3 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு வளர்ற காலத்துல உனக்கு உதவி வேணா எங்களால பண்ண முடியும், ஆனா உன்னை உடனே எல்லாம் எங்களால பெரிய செடியா வளர்க்க முடியாது, அதுக்கு நீ தான் முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டாங்களாங்க. அந்த விதை ரொம்ப யோசிச்சுட்டு முதல்ல வேறு விட்டுச்சாங்க மண்ணுக்குள்ள. வேறு கொஞ்ச நாள் என்ன பண்ணுச்சு, மண்ணுல இருக்கிற தண்ணீரை உறிஞ்சிச்சு. அது பண்ண பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு மண்ணை முட்டிக்கிட்டு அழகா ஒரு தண்டு வெளியில வந்துச்சுங்க. அப்ப வேர் மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணியை இழுத்துச்சான். அந்த தண்டு காற்றை நல்லா சுவாசிக்க ஆரம்பிச்சுச்சான். இது ரெண்டும் செய்ய செய்ய நிறைய இழைகள் அந்த தண்டுல இருந்து வந்துச்சாங்க. அப்போ வேர் தண்ணீர் இழுக்க, தண்டு காற்றை சுவாசிக்க, இந்த இலை சூரியத்தோட வெப்பத்தை இழுக்க ஆரம்பிச்சுச்சான். இது 3ம் ஒன்னா நடக்க நடக்க கொஞ்ச நாள்ல அழகான பூவும் வந்துச்சாங்க. அந்த விதையோட ஆசையும் நிறைவேறிடுச்சுங்க. இந்த விதைக்கு அழகான ஒரு கதை இல்ல, விதையிலிருந்துதான் வேரும் வந்தது, வேரிலிருந்துதான் தண்டும் வந்தது, தண்டிலிருந்துதான் இலைகள் வந்தது, இலையிலிருந்துதான் பூவும் வந்தது, காற்றும் உதவவே, வெப்பம் உதவவே, மழையும் உதவவே, நானும் வளர்ந்தேனே அப்படின்னு விதையோட கதைய அழகா சொன்னிச்சாங்க. திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தாங்க இந்த விதையும் செஞ்சிருக்கு. தெய்வத்தின் அருளால கூட முடியாத காரியங்களை நம்ம விடாம மெய்வருத்தி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்குங்க. நம்ம கனவை நோக்கி விடாம முயற்சி செய்வோம், கனவை அடைவோம். நன்றி.